அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு தேதி பார்த்தீங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமை 7 ஜூன் 2026. ஓகே. தினமணில இருக்கிற சில இம்பார்ட்டன்ட் நியூஸஸ பார்க்கலாம். சரிங்களா? ஸோ ஹெட்லைன்ஸ் என்ன குடுத்துருக்காங்கன்னா, "தில்லியில் மாணவர்கள், இளைஞர்கள் போராட்டம். கரப்பான்பூச்சி ஜனதா கட்சிக்கு ஆதரவாக திரண்டனர்." அப்படின்னு ஒரு நியூஸ் குடுத்துருக்காங்க. ஒண்ணும் இல்ல. ஆ ஒ ஒரு சம்பவம் நடந்துச்சு இல்லையா? உச்சநீதிமன்ற நீதிபதி சூரியகாந்த் அவர்கள் வந்து ஒரு வழக்குல என்ன சொல்லியிருந்தாருன்னா, ஆ "இன்றைய இளைஞர்கள் வந்து கரப்பான் பூச்சி மாரி இருக்காங்க. எதுக்கு எடுத்தாலும் சோசியல் மீடியா போஸ்ட் போடுறது. ஆ எதுக்கு எடுத்தாலும் ஏதாச்சும் ஒண்ணு பண்ணிக்கிட்டு, நான் வந்து சமூக ஆர்வலர் அந்த மாரி ஒரு விஷயம் பேசி சர்ச்சையாச்சு இல்லையா? ஸோ அத வந்து அப்புறம் தெளிவுபடுத்தியிருந்தாரு. பட் வந்து இது ஒரு ஒரு ட்ரிகர் ஆயிடுச்சு. இந்த ஜென்ஸீஸ் கிட்ட ஒரு ட்ரிகர் ஆகி, ஆ அபிஷேக் அப்படின்றவரு ஓகே. அவர் ஆக்சுவலா அமெரிக்க இளைஞர் அவரு. ஓகே. இந்தியா பேஸ்ட் அமெரிக்க இளைஞர். அவர் வந்து சும்மா ஒரு விளையாட்டா ஆரம்பிச்சாரா என்னன்னு தெரியல. அவரு காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்சிய வந்து சும்மா நெட்ல இது எக்ஸ்ல வந்து போட்டு ஆரம்பிச்சிருந்தாரு. எக்ஸ், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அந்த மாரி. அப்புறம் அத வந்து பார்த்துட்டு, நான் இந்த மாரி பண்றேன். நீங்களும் ஜாயின் பண்ணுங்க அப்படின்ற மாரி ஒரு விளையாட்டா ஆரம்பிச்சது, இப்போ வந்து ஒரு மிகப்பெரிய அவருக்கு ஒரு சப்போர்ட் கிடைச்சிருக்கு. நெறைய மில்லியன் ஃபாலோவர்ஸ் வந்துருச்சு. ஓகே. ஸோ அந்த மாரி இருந்துச்சு. இப்போ ரீசென்ட்டா பார்த்தீங்கன்னா, இந்த நீட் இஷ்யூ, அப்புறம் இந்த கியூட் தேர்வு ஒரு குளறுபடியாச்சு இல்லையா? அப்புறம் சிபிஎஸ்இ நான் ஸ்கிரீன் மார்க்கிங். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு, ஆ அந்த கல்வி அமைச்சர் வந்து பதவி விலகணும். இவ்ளோ இஷ்யூ இருக்கிற, இவ்ளோ ஒரு என்ன சொல்றது? ஒரு பெரிய மினிஸ்ட்ரிய வந்து நெறைய இஷ்யூஸ் நடக்குது மினிஸ்ட்ரியில. நெறைய தில்லுமுல்லுகள் நடக்குது இல்லையா? அந்த மாரி நடக்கிறதுனால, ஸோ காக்ரோச் ஜனதா பார்ட்டி ஓகே. சிஜேபின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க வந்து நாங்க போராட்டம் பண்ண போறோம்ன்னு சொல்லிட்டு, ஜூன் 6 அவரு வரத்தா இருந்துச்சு. சரியா? ஜூன் 6 அமெரிக்காலேருந்து இந்தியா வந்து போராட்டத்தில கலக்கிறதா இருந்துச்சு. ஸோ நேத்து அவர் வந்து அத பண்ணியிருக்காரு. சரியா? அவருக்கு ஆதரவா நெறைய இளைஞர்கள் வந்து திரண்டிருக்காங்க. ஸோ அந்த கட்சிக்கு வந்து சில என்ன சொல்றது? ஒரு 5 அம்ச கோரிக்கை அந்த மாரி. ஓகே. அவங்க வந்தாங்கன்னா, ஆட்சிக்கு வந்தாங்கன்னா, என்னென்ன செயல் திட்டம்லாம் இருக்கு அப்படின்ற மாரியும் அவங்களுடைய பேஜ் வெப்சைட்லயே குடுத்துருக்காங்க. ஸோ அதையும் இங்க பேப்பர்லயும் குடுத்துருக்காங்க. சரியா? ஸோ ஜஸ்ட் என்னன்றத சும்மா பார்க்குறோம். இதுக்கு இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இம்பார்ட்டன்ட் இல்ல. ஜஸ்ட் ஒரு நியூஸா நம்ம ஜென்ஸீஸ் இருக்கிறதுனால நம்ம அத நான் சொல்றோம். ஓகே. சரி. அடுத்து பார்த்தீங்கன்னா, இம்பார்ட்டன்ட் நியூஸ். "வரலாறு படைத்தார் பிரக்யானந்தா" அப்படின்னு குடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ என்னன்னா வந்து நார்வே செஸ் போட்டி. ஓகே. நார்வேல நடக்கிற ஒரு செஸ் சாம்பியன்ஷிப்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஃபைனல்ஸ்ல நம்மளுடைய தமிழ்நாட்ட சேர்ந்த, அதுவும் சென்னைய சேர்ந்த பிரக்யானந்தா வந்து ஜெயிச்சிருக்காரு. சரிங்களா? யார் எதிர்த்து அவர் போட்டியிட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அ ஜெர்மனி நாட்ட சேர்ந்த வின்சென்ட் கியமர். ஓகே. அப்படின்றவர எதிர்த்து ஆடி செஸ்ல ஃபைனல்ஸ்ல ஜெயிச்சிட்டாரு. சரியா? ஸோ நெறைய வாழ்த்துக்கள் எல்லார்கிட்டேருந்து வந்திருக்கு. மோடி கிட்ட இருந்து, நம்மளுடைய முதல்வர் விஜய் கிட்ட இருந்து, நம்மளுடைய தமிழ்நாட்டு கட்சி எல்லார்கிட்டேருந்து அவருக்கு நேத்து நெறைய வாழ்த்துக்கள். ஓகே. ஸோ பார்ப்போம் என்னன்னு. சரிங்களா? ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா, ஸோ இன்னைக்கு சண்டேன்றதுனால ஆர்டிக்கிள் இல்ல. ஓகே. அதனால நம்ம அதையே ஸ்கிப் பண்ணிடுறோம். சரி. ஸோ இங்க ஒரு நியூஸ் குடுத்துருக்காங்க. என்னன்னா, "உலகளாவிய நெருக்கடி வளர்ச்சியை விரைவுபடுத்த நடவடிக்கைகள்" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் எனக்கு. ஸோ நேத்து வந்து என்னன்னா, கமிட்டி ஆன் எக்கனாமிக் அஃபேர்ஸ் ஓகே. ஆ இசிஏ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த சாரி சாரி இஏசி கமிட்டி. ஓகே. ஸோ அவங்க கூட நம்மளுடைய மோடி அவர்கள் ஒரு ஒரு டிஸ்கஷன் நடத்தினார். சரியா? ஏன்னா இப்போ ரீசென்ட்டா வந்து ஆர்பிஐ ஒரு மீட்டிங் போட்டிருந்தாங்க. அப்புறம் நம்மளுடைய ஜிடிபி குரோத் ரிசல்ட்ஸ் வந்தது இல்லையா? 7.7%. ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி ஒரு இந்த உலகளாவிய நெருக்கடி, இப்போ மேற்காசிய போரும் போயிட்டுருக்கு. ஸோ அத பத்தின ஒரு மீட்டிங். அதில என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து, உலகளாவிய நெருக்கடிக்கு மத்தியிலயும் வந்து நம்முடைய நாட்டினுடைய வளர்ச்சி வந்து சீரா தான் இருக்கு. ஓகே. நம்ம அந்த அளவுக்கு டவுன் ஆகல அப்படின்னு ஒரு 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 டிஸ்கஷன சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ அதுதான் பொருளாதார வளர்ச்சிக்கு சவால்கள் என்னென்ன அப்படின்ற மாரி ஒரு கொஸ்டின் மார்க் போட்டு நமக்கு டீட்டெயிலா குடுத்துருக்காங்க. ஸோ நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆஃபீஸ் என்எஸ்ஓ படி ஒரு அறிவிக்கையில என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஆ நம்மளுடைய பொருளாதார ஆ அ ஐ மீன் அந்த பொருளாதார ஜிடிபி வந்து கடைசி காலாண்டுல பார்த்தீங்கன்னா 7.8 இருந்துச்சு. ஓகே. கடைசி காலாண்டுனா 25-26ல கடைசி காலாண்டு என்னது? ஜனவரி டூ மார்ச். ஓகே. அதான ஃபினான்ஷியல் இயர். எப்பவுமே வந்து மார்ச் டூ மார்ச் தான் ஃபினான்ஷியல் இயர் இல்லையா? ஸோ சாரி அந்த ஏப்ரல் டூ மார்ச் தான் ஃபினான்ஷியல் இயர். ஸோ அந்த கடைசி காலம் Q4 ஆஃப் FY 26ன்னு சொல்லுவோம். ஓகே. Q4 ஆஃப் FY 26 வந்து பார்த்தீங்கன்னா, ஜனவரி டூ மார்ச். ஸோ இதோட வளர்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா 7.8%.
இது வந்து இந்த மேற்காசிய போருடைய நெருக்கடியிலயும் நம்மளுடைய வளர்ச்சி வந்து இவ்வளோ இருக்குன்றத ஆ சுட்டிக்காட்டுது. ஓகே. அதே நேரம் 2025 முழு ஆண்டு, அந்த முழு ஆண்டு வளர்ச்சி வந்து 7.7% ஓகே. ஆனா ஏப்ரல் டூ அந்த மார்ச் 25 ஏப்ரல் டூ 26 மார்ச். ஓகே. ஸோ இதான் இங்க பேசியிருக்காங்க. நம்ம ஜஸ்ட் நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். பட் நம்ம அகைன் பார்க்குறோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, லோக்கல் நியூஸஸ ஸ்கிப் பண்றேன். ஓகே. இங்க பார்த்தீங்கன்னா, இந்தியாவுடனான உறவுக்கு மிகுந்த முன்னுரிமை நேபாள வெளியுறவுத்துறை அமைச்சர். ஸோ ஒண்ணும் இல்ல. ரீசென்ட்டா வந்து நேபாளுடைய பிரைம் மினிஸ்டர் பாலேந்திர ஷா வந்து என்ன ஒரு மாரி ஒரு இதுவா பேசியிருந்தாரு. என்னன்னா வந்து, இந்தியாவுக்கும் நேபாளுக்கும் இருக்கிற அந்த பார்டர வந்து அ நாங்க வந்து விட்டுக் குடுக்க மாட்டோம் அப்படின்ற மாரி ஒரு சர்ச்சையா ஒண்ணு பேசியிருந்தாரு. சரியா? ஸோ இது வந்து நெறைய கண்டனங்கள் எழுந்துச்சு இந்தியா கிட்ட இருந்து. இப்போ நேபாள் வெளியுறவுத்துறை அமைச்சர் வந்து இப்போ நம்ம இந்தியாவுக்கு வந்திருக்காரு. ஓகேவா? அவர் பேர் பார்த்தீங்கன்னா வந்து சிசிர் கனால். ஓகே. சிசிர் கனால் அவர் பேரு. ஸோ அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்தியாவுடனான ஒரு உறவுக்கு வந்து நேபாளம் வந்து எப்பயுமே முன்னுரிமை அளிக்குது. ஸோ அந்த ஒரு பேசின சமயத்தில இவர் வந்து ஒரு சமாதானமா பண்ற மாரி. ஓகே. ஆ ஸோ இவர் ஒரு அரசுமுறை பயணமா தான் வந்திருக்காரு. வந்து சில முக்கியமான ஒரு டிஸ்கஷன்ஸ் இருக்கலாம். அந்த பார்டர் செக்யூரிட்டி எப்படி என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. சரியா? ஸோ ஓகே. யார் என்ன எதுக்கு வந்திருக்காங்கன்றது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். சரிங்களா? ஓகே. அடுத்து வந்தோம்னா, ஸோ வேற எதுவும் பெரிய செய்திகள் இல்ல. நான் விஷயத்துல சந்திக்கலாம். தேங்க் யூ.